நம்ம சேனலில் இருக்கியா போயிட்டு வரேன், அவன் வருவான், திடீர்னு ஹீரோயின் வருவா, உடனே வந்து டான்ஸ் ஆடுவாங்க. இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃபாக ஃபுல்லாக எழுதிட்டு எங்கள் ப்ரொடியூசர் Don't think of yourself as anybody. நீ எங்கே போனாலும் you are nobody, you are there to work. நீ யாரோட பொண்ணு, நீ எங்கேருந்து வர, இது எல்லாமே நீ கண்டுக்காத. கொட்டியிருக்கேன். ஏன்னா இவங்க கத்தியிருக்காங்க, நான் கொட்டியிருக்கேன். என்னடாண்டா பண்ணி வச்சிருக்கீங்க, எதுக்கு இப்போ இது எங்கேருந்து இந்த சாங் வருது, ஏன்டா இவ்வளோ எடுத்து இப்படி இருந்து பண்ணியிருக்கேன் அப்படி. இன்னமும் வேலை போயிட்டு இருக்கேன், அவங்க மறைக்கிறாங்க. அதை என்னை பற்றி பேசுறதே இதான், கத்துறாங்க, திட்டுறாங்க, மறைக்கிறாங்க. I work with Mani sir, ஏடியா சார் கிட்ட திட்டுவும் வாங்குவோம், தப்பும் நம்ம பண்ணுவோம். என்ன ஒரு ரீசன்னால ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கணும்? நிறைய ரீசன்ஸ் இருக்கு, பட் த மெயின் இஸ் extraordinary in an ordinary world. சாம் எந்து அந்த சாங் மாதிரியே அந்த விஷுவல்ஸு நீங்கள் வேவர் ஆகவே மாட்டீங்க. சர்ப்ரைஸ் இருக்குது, அது நீங்கள் படத்தில் வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். என்ஜாய் பண்ணனா நீங்கள் பர்சனலாக வந்து திட்டலாம். நோட் பண்ணுங்க. பயங்கர எக்ஸ்ட்ராடனரியாக அவங்க பண்ணியிருக்காங்க, ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு நான் வந்து மிகையாலாம் சொல்ல வருங்க. ஆனால் பண்ணுற ஒர்க்கை க்ளீனாக நீட்டாக பண்ணணும். நான் வந்து ஒர்க்குக்கு போகிற மாதிரியே இல்லை. சாமி படம் பண்ணனா அந்த நான்வெஜ் சாப்பிடாம இருப்பாங்களா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுறதுக்கு போகிறோம். அதே டைமில் ஒர்க் கொஞ்சம் முடியுது. சமிக்தா மைன் என்னோட கிரஷ். தம்பி ரொம்ப தப்பு தம்பி, Put your head down and work. என்ன ப்ரோ இப்படி பண்ணுங்க. நம்பால் செம்மையாக இருப்பார். ரொம்ப சேலஞ்சிங்கான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஓணம் சத்யா நீங்கள் ரோலர் கோஸ்டரில் உட்காந்து சாப்பிட்டுட்டே போனால் எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. கிவ்ஸ் மீ அ நைஸ் ஃபீலிங் இன்சைட். இந்த ஜோக் நான் சமிதா கிட்ட திருடி இருக்கேன், நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன் டவுட் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிவோ டபுள் ஆக்குபென்சி படத்தோட டீம் தான் வந்து வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கேன். டைரக்டர் சார், உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரா கூட யாருக்கிட்டையுமே ஒர்க் பண்ணல, ஃபர்ஸ்ட் படம் வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க. என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணீங்க ஸ்டோரி எழுதும்போது? ஸ்டோரி எழுதும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது நம்ம ஜென்ரலாக நம்ம சேனலில் இருக்கியா போயிட்டு வரேன், அவன் வருவான், திடீர்னு ஹீரோயின் வருவா, உடனே வந்து டான்ஸ் ஆடுவாங்க. இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃபாக ஃபுல்லாக எழுதிட்டு இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுது அப்படின்றத எழுதிட்டு. ஆனால் நிறைய பெரிய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணதுனால ப்ரொடக்ஷன்லேருந்து ஸ்கிரிப்டை பார்த்துருக்கேன். அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும், டைலாக் எப்படி இருக்கும், ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது அதை எழுதி எனக்கு தெரிஞ்சது ஒரு 19th டிராஃப்ட்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 19th டிராஃப்ட் ஓகே ஆனதுக்கப்புறம் எனக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் சேலஞ்சஸ் இருந்தது. ஃபஸ்ட் டைம் எழுதுறது தான் ஒரு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். அதை எழுதி முடிச்சுட்டு அந்த சீன் பை சீன் அடுத்து நடக்க போகுது. இப்போ இந்த இன்டர்வியூ முடிஞ்சோடனே நான் வெளில போகிறேன், முடிஞ்சோடனே காரில் ஏற போகிறேன், அதுக்கப்புறம் சண்டை போட போகிறேன், அப்புறம் பாட்டு பாட போகிறேன், அப்புறம் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. பட் ஐம் ஸ்டில் லேர்னிங். நிறையா தவறுகள் வந்து எழுதி நம்ம ஷூட்டில் நடக்கும்போது தெரியும், இங்கே அதை எழுதியிருக்கணும், ஓகே பிரச்சனை இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இட் வாஸ் குட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்தது, சூப்பரா இருந்தது. உண்மையா ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு, எப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதான் ஐடியாவே டிஃப்ரெண்டா ஒன்று இருக்கணும், எல்லாரையும் யோசிக்க வைக்கணும். என்னடா இருக்கு இந்த படத்துல, என்னடாண்டா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரணுன்றது தான் ஐடியாவே. ஸோ குட், அது ஸ்பார்க் பண்ணிடுச்சுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஹாய் ரேஷ்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஷேர் பண்ணி. இந்த படத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணேன்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். லைக் இன்னொன்று, என்னோட பேர் வந்து இதில் வந்துட்டு கேரக்டர் நேம் வந்து ரஜினி. ஸோ நான் வந்து நிஜமாகவே இதை ஃபாலோ பண்ணேன். என்னென்னா டைமுக்கு வர்றது, பஞ்சுவலாக வர்றது. ஸோ ரஜினி சார் வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரஜினி சார் ரொம்ப பஞ்சுவலாக இருப்பார், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பார் அப்படின்லாம். அவங்கக்கிட்ட சூப்பர் சீனியர்ஸ் கிட்டேருந்து ஒரு சின்ன விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு பஞ்சுவலாக வர்றது, கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கிறது, அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் டு பி ஃப்ராங்க். இந்த சாமி படம் பண்ணனா அந்த நான்வெஜ் சாப்பிடாம இருப்பாங்களா, அந்த மாதிரி அதில் அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் இல்லை, ஒரு 0.5 டெடிக்கேஷன் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். இந்த படத்துலேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன். இந்த படத்துலேருந்து தான் நிறைய லெசன்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் இது இந்த படம் எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து அறிமுகமே தேவையில்லை, எல்லாருக்குமே உங்களை தெரியும்.
ஆனா இருந்தாலும் நீங்க ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்குன்னு ஒன்று கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல, அதுவும் ஒரு போல்டான ஒரு அட்டம் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கே வந்து வாழ்த்துக்கள். ஸ்டோரி சொல்லும்போது உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வந்து உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது? நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன், நான் இன்னும் அந்த ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணல, அதோட ப்ராசஸ்ல தான் இன்னுமே இருக்கேன். ஐ ஹோப் இந்த படத்துக்கு அப்புறம் கொஞ்சமாச்சும் எனக்கு அந்த பேர் வரும்னு அந்த ஹோப் இருக்கு. இது எல்லாரும் ஒரு ஃபேண்டசி ஃபில்மாக தான் பார்க்குறாங்க, பட் த வே அஸ்வின் ஹஸ் பிளேட் வித் ஹியூமன் எமோஷன்ஸ் த்ரூ அவுட் த ஃபில்ம் அண்ட் இந்த படத்தோட கோர் ஜென்யூன்லி ஐ திங்க் இஸ் இவங்க 4 பேரோட ஹார்ட், ரேஷ்மா, சந்தோஷ், வினோத் அண்ட் சம்யுக்தா, த ஹார்ட். ஐ ஜஸ்ட் நியூ ஆர்டிஸ்ட்க்குன்னு இதில் நிறையா ஸ்கோப் இருக்கும். ஒரு ஈவன் ஆஸ் அ ப்ரொடியூசர் for me, as நான் ஒரு creative producer, even for me to get involved, I just knew that there was a lot of scope for everyone to perform in this film. What runs art is emotions இல்லையா, and the emotions I just thought ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருந்தாரு அஸ்வின் இதில். அண்ட் ஈவன் டியூரிங் ஷூட் ஐ சா ஷூட் எனக்கு முன்னாடி இருக்கிற ரீடிங்ஸில் கூட இவங்க 4 பேர் ரொம்ப அவர் எழுதினதை இன்னும் எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் நான் இம்ப்ரெஸ் ஆனது அது ஒரு ஒன் டைம் திங் இல்லை, அது போக 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 நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டே தான் இருந்தேன். அண்ட் அது இன்னி வரைக்கும் இட் ஹாஸ் அன் எண்டட் ஃபார் மீ. சூப்பர். சம்யுக்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கட்சி சேர அந்த பாட்டுல எல்லாரோட மனசையும் கொள்ளையடிச்சிட்டீங்க. ஒரு 2 இயர்ஸ் இருக்கும், ஆனா இப்போவுமே வந்துட்டு அது கண்ணு முன்ன வந்து போகுது. அந்த அளவுக்கு ரொம்பவே அது உங்களுக்கு ஐடென்டிட்டி கொடுத்த ஒரு விஷயம். இந்த படத்தோட நீங்க நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி? ஃபர்ஸ்ட் தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து ஒர்க்குக்கு போகிற மாதிரியே இல்லை. அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுறதுக்கு போகிறோம், அதே டைம்ல ஒர்க் கொஞ்சம் முடியுது, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா? ஆமா, ரொம்ப ஜாலியா. எல்லாரும் ஒரு ஹைராக்கி மாதிரி எல்லாம் இல்லாம எல்லாரும் கேஷுவலா இருந்தோம். அஸ்வின் வாஸ் வெரி இன்டராக்டிவ். ஹி வில் எக்ஸ்பிளைன், ஹி வில் ஆஸ்க், அதில் வந்து ஏதாச்சும் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு அண்ட் அந்த மாதிரி சில சீன்ஸ்க்கெல்லாம் நம்ம ரிஹர்ஸ் பண்ணிட்டு தான் போகணும். நடுவில் சில டைரக்டர்ஸ் எல்லாம் ஒன்ஸ் வி ஸ்டார்ட் அது போயிட்டே இருக்கணும். அஸ்வின் வந்து நடுவில் ஏதாச்சும் ஜோக் பஞ்ச்லைன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அவங்களும் சொல்லிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் சடனாக சேஞ்ச் பண்ணி ஃபோக்கஸ்ன்னு அப்படி. ஸோ இட்ஸ் லைக் அது வந்து ஒரு சீரியஸ் ஆனால் we're all dedicated, we're working hard, but we're having fun. அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இட்ஸ் நாட் ஒரு லேயர்டான கேரக்டர். ஸோ அது வந்து நம்ம அஸ்வினும் நானும் வந்து we were figuring it out as we went. So that was a good process to do. சந்தோஷ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் ப்ரோ. பொன்னியின் செல்வன் படத்துல சியானோட ஆக்டிங் வந்து நம்ம சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவரோட யங் கேரக்டர்ல வந்து நீங்க ப்ளே பண்ணியிருந்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. அது வந்துட்டு ஐ திங்க் இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீமோட எப்பவுமே சரௌண்டடாக இருந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கனாலும் மோஸ்ட் சீனியர் டீமாக இருக்கும். அவங்களோட ஸ்பீட், அவங்களோட ப்ரொஃபஷனலிசம், அவங்களோட டெடிகேஷன் மட்டும் கிடையாது, அந்த அவ்வளோ வருஷம் அவங்க சினிமாவில் இருந்தும் அந்த பேஷன், அந்த ஒரு ஃபயர் நீங்கள் பார்ப்பீங்க எல்லாருக்குள்ளேயும். அது ஒரு மாதிரி உங்களை புஷ் பண்ணிடும் ப்ரோ. அது எங்கேயோ கூட்டிகிட்டு போகும், ஒரு வேவ்ஸ் மாதிரி, அது அலைகள் மாதிரி இருக்கும். அது ஐ திங்க் அது என்னோட ஒரு பிக்கஸ்ட் டேக்அவே. அதுலேருந்து ஆக்டிங்னு மட்டும் கிடையாது, ஒரு ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ் மணி சார் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்குறதே வந்துட்டு ஐ திங்க் அது ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி, பிகினர்ஸ் கைட் ஃபார் எவ்ரி ஒன்னாக யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி அந்த மாதிரி ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு எப்பிக், நம்ம தமிழ்நாட்டோட எப்பிக்கை வந்துட்டு அவரோட விஷன், அவரோட ஸ்டைல், அவரோட கேரக்டர்ஸ் அண்ட் அவரோட தாட்ஸ், அது அங்கே நின்று பார்க்குறது அண்ட் அதில் நான் ஒரு கேரக்டராகவும் ப்ளே பண்ணுறது வந்துட்டு ஐ திங்க் ரொம்ப கிஃப்டடாக ஃபீல் பண்ணுறேன், லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அது எப்போவுமே லைஃப் லாங் என்னோட இருக்கும் ப்ரோ. விக்ரம் சார் உங்களோட ஆக்டிங் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குன்னு சொன்னார். நல்லா இருக்குன்னு அவர் வந்து லெஜெண்ட். ஸோ அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஒரு கமெண்ட்ஸ் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப டெஃபினெட்லி. படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1.5 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் சார் பார்க்க முடிஞ்சுது. பார்த்த அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பர்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டார். ஸோ அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒருத்தர் பார்க்காமலே அவரை வந்துட்டு அவர் மாதிரி நான் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நான் வந்து அவரோட பாடி ஷேப்பாக இருக்கட்டும், அவர் பேசுகிற விதம் இருக்கட்டும், அவர் நடக்கிற விதம், அவர் ஹார்ஸில் உட்காந்தா அவர் ஒரு வேற ஒரு ஸ்டைலில் உட்காருவார், அவர் ஹார்ஸ்லேருந்து இறங்குற விதம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவரை மீட் பண்ணாமலே நான் வந்துட்டு அதை கொஞ்சம் மிமிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு ஃபுல் சர்க்கிளாக அந்த வட்டம் கரெக்டாக படம் ரிலீஸ் ஆன அப்புறம் முடியுது. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது அவர்கிட்ட நீங்கள் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டாக ஒர்க் பண்ணாட்டியும் கூட ஜிவிஎம் சாரோட வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்டராக இருந்திருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி? அது புதுசு இல்லை எனக்கு. ஒரு
9 இயர்ஸாக ப்ரொடக்ஷன்லேயே இருந்துட்டேன். ஸோ பெரிய பெரிய படங்கள் வேலை பார்த்துருக்கேன். பட் அவரோட இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட் ஒன்று இருக்கும். அது அந்த ஸ்பேஸ் அவர் எனக்கு கொடுப்பார். எல்லாருக்குமே கொடுப்பார். டைரக்ஷன் டீம் கொடுப்பாரு, ஆக்டர்ஸுக்கு கொடுப்பாரு. அதேமாதிரி எனக்கும் கொடுத்தாரு. அது ஒரு ஒரு யூனிஃபைடு எஃபர்ட்டாக ஒன்று மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக. எவ்வளோ நாளாக ஐபியாக இருந்ததுக்கும் அவரோட இருந்ததுக்குமே ஒரு நல்ல ஒரு ஒரு லேர்னிங் இருந்துச்சு. அது இப்போ ஏதாவது ஒரு சீன் பார்க்கணும் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு வியூ டைரக்ஷன் டீம்கிட்ட கேட்குறதெல்லாம் தாண்டி, எடிட்டர்லாம் கேட்குறத தாண்டி நான் ஒர்க் ஆதரா அப்படிம்பாரு. இல்லை சார் நல்லா இருக்கு. ஸோ அது அது இட் வாஸ் அ வெரி நியூ என்லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நான் சொல்லணும். யா, சார்ட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள்? நான் அவர்கிட்ட இருந்து டைரக்ஷன் கற்றுக்கிட்டேன் ப்ரோ. இது ரொம்ப வியர்டாக இருக்கும் நான் சொல்லும் போது. ஏன்னா நான் அவர்கிட்ட ஏடியாக வேலை பார்க்கல. ஆனால் அவர் வந்து ஸ்பாட்டில் வந்து ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவார். அவர் அங்கே போயிட்டு வந்து அவர் எழுதிடுவார், ஆக்டர்ஸ்க்கெலாம் சீன்லாம் சொல்லிடுவார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அங்கே வந்து நின்று ஒரு பாஸ் எடுத்து ஒன்று, அந்த யாருமே இருக்க மாட்டாங்க ஃப்ரேம் கேமராலாம் செட் பண்ணதுக்கப்புறம் அவர் அங்கே வந்து ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஒரு மைண்டில் ஒன்று ஓடினதுக்கப்புறம் ஓகே ரெடி அப்படின்றார். அது என்ன நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது அவர் ஆக்ஷன் சொல்கிற வரைக்கும். அது நடந்ததுக்கப்புறம் தான் ஓகே நான் அவரை கேட்டிருக்கேன் கூட. ஸோ அவர் வந்து ஸ்பாட்டில் நிறையா எழுதுறதை தாண்டி எழுதி முடிச்சுட்டு அந்த சீனியை கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணுறது வந்து நான் இங்கே கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒர்க் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ யா. ஓகே, சூப்பர். மேம், நீங்கள் வந்துட்டு கருப்பு பல் சார் அந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தீங்க. தினேஷ் சாரோட லப்பர் பந்து படம் வந்து வேறு லெவல் ரீச் ஆகிருந்துச்சு. ஸோ அவங்க கூட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம். ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அவர் பெரிய ஆக்டர்ன்ற ஒரு இதெல்லாம் இருக்கவே இருக்காது. எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஆஃப் ஸ்க்ரீன் மீன் ஷார்ட் அங்கே போயிட்டுருக்கும் போது சில விஷயத்த நாங்கள் ஷேர் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். யா, ஒரு பெரிய ஆக்டரோட ஒர்க் பண்ண ஒரு ஃபீல் இருந்ததே கிடையாது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அவரோட ஒர்க் பண்ணதில், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ மேம். இப்போது சுந்தர் சி சார் வந்து கமர்ஷியல் கிங்கு. மேம் சொல்லவே தேவையில்ல, அவங்க எல்லாரோட கனவு கன்னியாவுமே இருந்திருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், அது உங்களோட லைஃப்பில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பர்சனலி நான் ஒன்று கற்றுக்கினது வந்து டோன்ட் திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் அஸ் எனிபடி. நீ எங்கே போனாலும் யூ ஆர் நோபடி, யூ ஆர் தேர் டு ஒர்க். புட் யுவர் ஹெட் டவுன் அண்ட் ஒர்க். அது என்கிட்ட ஐ திங்க் ப்ரொஃபஷ்னலியும் என்கிட்ட அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ யாரோட பொண்ணு, நீ எங்கேருந்து வர, இது எல்லாமே நீ கண்டுக்காத. வேறு யாருக்கும் அதை ஞாபகப்படுத்தாத. நீ எங்கே எந்த வேலை பார்க்க போயிருக்கியோ அது மட்டும் பார்த்துட்டு வா. அண்ட் இதுக்கு முன்னாடி ஈவன் ஐ ஒர்க் வித் மணி சார் ஏடியா. அண்ட் ஐ ஃபாலோட் இந்த அட்வைஸ் மட்டும்தான். பிகாஸ் சார் கிட்ட திட்டவும் வாங்குவோம், தப்பும் நம்ம பண்ணுவோம். பட் எங்கேயுமே நான் அதெல்லாம் வாங்கணுமா, இந்த திட்டு வாங்கணுமான்னு எனக்கு அந்த தாட் வந்ததே இல்லை. ஏன்னா அப்பா அம்மாவோட வளர்ப்பு அப்படி. பட் ஐ திங்க் ஈவன் ஒர்க்னு வந்துட்டா கூட ஐ திங்க் எனக்கு இப்போ இருக்கிற ஒர்க் எத்திக் இட்ஸ் பிகாஸ் அவங்க இந்த ஒரு இது சொல்லி கொடுத்ததுனால. நீ இங்கேருந்து வந்திருக்க, இவ்வளோ ப்ரிவிலேஜ் வச்சு நீ அங்கே போகிறேன்னா இது எங்கேயுமே அங்கே நீ ஞாபகம் வச்சுக்காத. நீ என்ன வேலை பார்க்க போயிருக்கியோ அதை மட்டும் பார்த்துட்டு வான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. அண்ட் ஐ திங்க் தட் அது சொல்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கும், பட் இட் மேக்ஸ் a huge impact. யா. ஓகே சம்யுக்தா, இப்போ படத்தில் வந்து 2 சாங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மின்னல் அடிக்குதடி சாங் வந்து வேறு லெவலாக இருக்குது. அதுவும் ரொம்ப லவ்வாக அப்படியே மெலோடியாக வேறு லெவலாக இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாங் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது, சம்யுக்தா மைன் என்னோட க்ரஷ் அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ், அந்த உயிரை பாட்டை வந்து ஐ திங்க் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஃபார் மெனி ரீசன்ஸ் ஐ வாஸ் வெரி நர்வஸ். அந்த மாதிரி காமெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் ஐ வில் ஃபீல் லைக் ஒரு நல்ல ஃபீலிங் தான் வரும். இட் வாஸ் ரொம்ப என்டியரிங், ரொம்ப ஸ்வீட்டாக. அவங்க ஒரு தப்பான எண்ணத்தில் வந்து போடல. மோஸ்ட் ஆஃப் த காமெண்ட்ஸ் ஆர் வெரி லைக் தம்பி ரொம்ப தப்பு தம்பி, என்ன ப்ரோ இப்படி பண்ணுங்க, சம்யுக்தா ஐயோ, அந்த மாதிரி இருக்கும் போது எனக்கு ஆக்சுவலாக என்னால் ரிலீஸ் பண்ணும் போது நான் ஷூட்டில் இருந்தேன். ஸோ அவ்வளோ கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல. என்னால் சில கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் டெஃபினெட்லி ஐ திங்க் தட் சம்திங் தட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எனக்கு வந்து இட் கிவ்ஸ் மீ அ நைஸ் ஃபீலிங் இன்சைட். கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரொமான்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல்லான ரொம்ப டெண்டரான ஸ்டோரி. ஃபேண்டசி எலிமெண்ட் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு எலிமெண்ட் தான் படத்தில். பட் 4 பேரோட கதை.
அந்த 4 பேரோட லவ் ஸ்டோரி. அந்த மாரி தான் நான் அத பார்க்குறேன். அவங்க வந்துட்டு அவங்களோட ஜர்னி எப்படி இருக்கு அண்ட் அந்த ஜர்னியில் எப்போல்லாம் சாங் கரெக்டாக ஃபிட் ஆகுதோ அங்கே தான் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த ஷூட் நல்லா இருந்துச்சு. ரொமான்ஸ் பற்றி நீங்கள் கேட்டதுனால ரொமான்ஸ் தாண்டி வந்து படத்தில் நிறைய ஆக்ஷன் இருக்குது, நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. அவர் ரொம்ப சேலஞ்சிங்கான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு இவர் மட்டும் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ஜென்ரேஷனில் யாரும் பண்ணல. அது வந்து ஈஸின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அது ஸ்டண்ட்டுக்கு நான் அந்த கிரெடிட்டை கொடுத்தாகணும். சக்தி சரவணன் சார், நான் அதை மென்ஷன் பண்ணணும், அதை மறந்துட்டேன். காஸ்டியூம்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணணும். படத்தில் எல்லாருமே வந்து பயங்கரமாக இருக்காங்க. அதாவது நான் ரேஷ்மா, வினோத் கிஷன், அப்புறம் சந்தோஷ், சம்யுக்தா, இவங்களுக்கு வந்து ஒரு டோன் செட் பண்ணியிருக்கோம் படத்தில். இவங்களுக்கு ஒரு டோன், அவங்களுக்கு ஒரு டோன். அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம் இருக்கும். இப்போ ஃபார்மல்ஸில் 2 பேரும் ஃபார்மல்ஸ் போட்டிருக்காங்க, 2 பேரும் மாடர்ன் அவுட்ஃபிட்டில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கான டோன் அவங்க வந்து அழகாக செட் பண்ணியிருந்தாங்க ஸ்ருதி. ஸோ அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். முக்கியமாக பிரவீன் ஆண்டனிக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும், என்னோட எடிட்டர். ஏன்னா நான் வந்து எடுத்துகிட்டு போய் கொட்டியிருக்கேன். ஏன்னா இவங்க கத்தியிருக்காங்க, நான் கொட்டியிருக்கேன். ஏன்டா இவ்வளோ இப்படி எடுத்துருந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நான் கேட்ட எமோஷனை கொண்டு வந்து நிறுத்துறதுன்றது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதை அவர் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அதனால் ஐ நீட் டு கிவ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் டு பிரவீன் ஆண்டனி, ஸ்ருதி அண்ட் சக்தி சரவணன் சார். இதை தாண்டி எல்லாரையுமே அழகாக காட்டணுன்றது வந்து ஒரு சேலஞ்சாகவே எடுத்து நான் ஒருத்தர் கூட ஃப்ரேமில் இப்போ விடிவி சார் இருக்காருனா கூட அவரை கூட சும்மா நம்ம வைக்கிறோம் லைட் அப்படின்ற மாதிரி இல்லாமல் பயங்கரமாக அழகாக காமிச்சிருக்காங்க. 4 பேருமே அழகாக, இப்போ நீங்கள் பார்க்குறத விட ஃப்ரேமில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. நம்பால் செம்மையாக இருப்பார். ஸோ அதனால இவங்க சாந்தகுமார், ஸ்ருதி, பிரவீன் ஆண்டனி அண்ட் சக்திராமன் சாருக்கு கிரெடிட் கொடுத்தாங்க. எனக்கு இது ரொம்ப ஸ்ருதி காஸ்டியூம்ஸ் பற்றி பேசும்போது ஐ திங்க் இது வரைக்கும் நான் பண்ண படத்தில் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதுதான் என்னோட ஃபேவரட் காஸ்டியூம்ஸ். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது. ஏன்னா கட்சி சேரோட ஸ்டைலிங் கூட ஸ்ருதி தான் பண்ணாங்க. அவங்களுக்கு கூட அது ஒரு ஃபர்ஸ்ட் பிக் ப்ராஜெக்ட், படத்தில் ஃபர்ஸ்ட் பிக் ப்ராஜெக்ட். இன்ஃபேக்ட் கட்சி சேரில் ஒரு ஒன் ஆஃப் தி ஏடிஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஏடிஸ் ஹியர். ஸோ ஒரு இட்ஸ் அப்படி தான் அமைஞ்சிச்சு. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் லைக் அ லிட்டில் மேஜிக்கல் திங். இதை தாண்டி வந்து எனக்கு கோரியோகிராஃபி பற்றியும் சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் ரொம்ப ஆடியன்ஸ்லாம் கொண்டாடுறாங்க சாம் எந்து அப்படின்னு கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பிருந்தா மாஸ்டர் தான். அந்த சாங்கில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது நீங்கள் படத்தில் வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அந்த சாங் மாதிரியே அந்த விஷுவல்ஸும் இருக்கும். ஸோ அது நீங்கள் வேவர் ஆகவே மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு பிருந்தா மாஸ்டர் வந்து மின்னல் அடிக்கிறதே ஆகட்டும், உயிரேவா இருக்கட்டும், இதுக்கப்புறம் ஒரு சாங் வருது அதுவாக இருக்கட்டும், ஸ்பெஷலான ஒரு அட்டென்ஷன் கொடுத்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க கேட்பாங்க இந்த மாதிரி எதுக்கு இப்போ இது எங்கேருந்து இந்த சாங் வருது, சும்மா நம்ம சாங் கொடுத்துட்டோம் கேட்டோம் பண்ணுறோன்னு இல்லாமல் அவங்க வந்து இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இப்போ இந்த சாங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இவங்க 2 பேரும் ஏன் இப்போது ஏன் பகல், ஏன் நைட், ஏன் இதெல்லாம் கேட்டு அவங்க ஒன்று எக்ஸ்ட்ராடனரியாக ஒன்று பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு படத்துலேயே எனக்கு அனந்திதா வந்து பிருந்தா மாஸ்டர் கொடுத்தது வந்து எனக்கு, நான் கௌதம் சார் வச்சு பெரிய கௌதம் சார், மணி சார், அது பிருந்தா மாஸ்டர் பற்றி சொல்ல தேவையில்லை. ஸோ அது வந்து நம்ம டெபியூ டைரக்டராக வந்து பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபியில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குன்றது எனக்கு பயங்கர ஹாப்பி. விஎஃப்எக்ஸ் பற்றியும் சொல்லி ஆகணும். பிக்சல் லைட் படத்தில் நிறையா சிஜி இருக்குது, இன்னமும் வேலை போயிட்டு இருக்கு, அவங்க முறைக்கிறாங்க. ஸோ அது வந்து அதை பேசுறதே கத்துறாங்க, திட்டுறாங்க, கண்டென்ட் வேணும்ல. என்னதான் வந்து டெட்லைனுக்கு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்றதுனால இது பண்ணாலுமே அவங்களோட ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, சேலஞ்சிங்காக இருக்கு, பயங்கர எக்ஸ்ட்ராடனரியாக ஒன்று பண்ணியிருக்காங்க, ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு நான் வந்து மிகையாலாம் சொல்ல விரும்பல. ஆனால் பண்ணுற ஒர்க்கை க்ளீனாக நீட்டாக பண்ணணும்ல, பிசிறு தட்டாமல் பண்ணணும்ல. அது வந்து ஃபாசில், ஆனந்த், நிர்மல் 3 பேரும் பண்ணியிருக்காங்க. அதை சொல்லி ஆகணும். இங்கே வராத எல்லாருக்குமே எங்கள் டீம் சார்பாகவும் ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் யாரெல்லாம் சொன்னீங்களோ அவங்க எல்லாருக்குமே. ஃபைனலாக அவங்க எல்லார்கிட்டையுமே காமனாக ஒரு கொஸ்டின், என்ன ஒரு ரீசன்னால ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கணும்? ஐ திங்க் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் த மெயின் இஸ் இது எல்லாரும் என்ஜாய் பண்ண வேண்டிய படம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் எவ்ரி ஒன் இன் பிட்வீன். காலேஜ் பசங்களுக்கு சும்மா ஜாலியாக ஒன்று பார்க்கணுமா வாங்க, இல்லை தாத்தா பாட்டிக்கு கொஞ்சம் அந்த எமோஷன் வேணும், ட்ராமா வேணும், ஃபேமிலி இது வேணும்னா அதுவும் இருக்குது. அப்பா அம்மா சென்டிமெண்ட்லேருந்து லவ் வரைக்கும், ஃப்ரெண்ட்ஷிப், சிப்ளிங்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். அண்ட் இது ஆக்சுவலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா போயிட்டே இருக்கலாம், பிகாஸ் அவ்வளோ இருக்குது படத்தில். ஆனால் இது எல்லாத்தையும் சம்யுக்தா ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க, ஷோயிங் தி எக்ஸ்ட்ராடினரி இன் அன் ஆர்டினரி வேர்ல்டுன்னு, அப்படியும் சொல்லலாம். அண்ட் இவ்வளோ இந்த கிராண்டியரை எவ்வளோ சிம்பிளாக காட்ட முடியுமோ அதுவும் காட்டியிருக்கோம். சிம்பிளிசிட்டியாக கிராண்டாகவும் காட்ட ட்ரை பண்ணியிருக்காரு அஸ்வின். அண்ட் ஐ ஜஸ்ட் திங்க் இட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான பேலன்ஸ் இது. ஐ திங்க் அது வித் ஆல் ஆஃப் திஸ் இன் மைண்ட் வந்து தியேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஐ ப்ராமிஸ் we won't let you down. ஓகே சம்யுக்தா நீங்கள். ஸோ நான் வந்து இது இவங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, எல்லாரும் பார்க்க முடியும். ஒன் திங் நான் வந்து இப்போ இருக்கிற படம் எல்லாம்
ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்டோரிஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு முன்னாடி இருந்த அந்த 2000s இருந்த அந்த வைப்ரன்சி, அந்த கலர், அந்த மேஜிக், அந்த ஒரு அன்பிலீவபிளான விஷயம் எல்லாம் அது கொஞ்சம் நம்ம ரியலிஸ்டிக்காக போனதுனால அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. விச் எல்லாமே வேணும். I want these kind of movies also. Like for instance, மின்னல் அடிக்குது பாட்டு மாதிரி, it's been a while since அந்த மாதிரி ஹீரோ டான்ஸ் ஆடிட்டே பாடிட்டே ஹீரோயின் வந்து சும்மா சிரிச்சுட்டு போதும் அந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுச்சு. அண்ட் இஃப் யூ see போஸ்டர்ஸ்லேயே பார்க்கலாம் அண்ட் படத்துலேயும் கலர்ஸ் எல்லாமே, லைட்டிங் எல்லாமே ஒரு it'll take you into a different world. ஸோ அதுக்காகவே வந்து ப்ளீஸ் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். ஏன்னா லைக் அனி செட் அதுக்காகவே பண்ணது தான். சந்தோஷ் ப்ரோ நீங்கள்? நான் பார்க்குற படத்தில் இப்போ கொஞ்சம் நாளாக என்னதுன்னா, இன்கேஸ் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் பற்றி ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஒரு தேட்டரில் போய் பார்க்கும்போது அது மாதிரி ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. கடன் பிரச்சனை ஏதாச்சும் இருக்குன்னா கடன் பிரச்சனை பற்றி ஒரு படம் இருக்கும். ஒரு மாதிரி பார்த்தோன்னே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். உங்கள் லைஃப்பில் எதுவுமே நடக்காத மாதிரி ஏதாவது ஒன்று தேட்டரில் போய் பார்த்து ஒரு அவுட் ஆஃப் யுவர் ரியல் லைஃப் ஸ்டோரியாக உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். எந்த ஏஜ் லிமிட்டும் இல்லாத, எந்த பாக்ஸும் இல்லாத ஒரு ஃப்ரீ என்டர்டெய்னிங் ரோலர் கோஸ்டர், ஃபுல் ஃபன் ஜாய் ரைடான ஒரு படம். நீங்கள் வந்துட்டு ஒரு ஓணம் சத்யா இருக்குல்ல ப்ரோ, ஓணம் சத்யாவில் எல்லாமே இருக்கும். ஓணம் சத்யா நீங்கள் ரோலர் கோஸ்டரில் உட்காந்து சாப்பிட்டுட்டே போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அந்த படம். ஓணம் சத்யா யாரு சொன்னது? இந்த ஜோக் நான் சமிதா கிட்ட வந்து திருடியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஒரு ஜாலியான ஃபிலிம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ப்ளீஸ் தேட்டரில் வந்து பாருங்கள். தேட்டருக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் டெஃபினெட்லி நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. என்ஜாய் பண்ணனா நீங்கள் நான் பர்சனலாக வந்து திட்டலாம். தேங்க்யூ. இது எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ரேஷ்மா நீங்கள்? முதல்லலாம் வந்து இந்த ஹீரோ இருக்காங்க, இந்த ஹீரோயின் இருக்காங்க அப்படின்றத தாண்டி இப்போ வந்து நல்ல கதைகளை ஆடியன்ஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய சின்ன படங்கள் வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க இப்போ தேட்டர்ஸில். இப்போ வந்து தெரியுது எல்லாருக்கும் அந்த சினிமா நாலேஜ் வர்றதுனால இதுதான் இப்படி தான் கொண்டு போகிறாங்கன்ற விஷயம் எல்லாமே இன்டெப்த்தாக தெரியுது. அதனால கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த கதையுமே நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி, பாராட்டுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். எல்லாரும் கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் டபுள் ஆக்குபென்சி படத்தை பாருங்கள். யூ வில் என்ஜாய் த ஃபிலிம். டெபியூட்டன்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணுன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த படம் வந்துட்டு ஏகப்பட்ட டெபியூட்டன்ஸ் இருக்கும். நம்ம டைரக்டர் சார், நான், சம்யுக்தா, சாரி நான் உங்களை சொல்ல முடியாது, எங்கள் ப்ரொடியூசர் ரேஷ்மா, எங்கள் கேமராமேன் சாந்தகுமார் சார் அண்ட் எல்லாமே ஃபேர்லி நியூ பீப்புள். எங்கள் காஸ்டியூம் டிசைனர் ஸ்ருதி கண்ணன், அந்த மாதிரி எங்கள் டீம் ஃபுல்லாகவே வந்துட்டு டெபியூட்டன்ஸ் தான். அண்ட் நம்ம சினிமாவோட லவ்க்காக, நம்ம ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு ஃபுல் ஹார்ட்டாக நம்ம ரொம்ப எல்லாமே கொடுத்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அது நீங்கள் ஃபீல் பண்ணணுன்னா அது நீங்கள் தேட்டரில் வந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா நான் ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், நிறைய பேர் எஃபர்ட் போட்டிருக்கோம், ராப்பாக்கெலாம் உழைச்சிருக்கோம். எல்லாருமே பண்ணுறது தான் வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் வந்து எனக்கு இது ஃபஸ்ட் படம்ன்றதுனால நான் ரொம்ப பர்சனலாக வந்து ஆடியன்ஸ் கிட்ட கேட்டுக்கிறேன். உங்களை நான் வந்து டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோம். நாங்கள் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபன் ரைடாக இருக்கும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த படம். சந்தோஷ் சொன்ன மாதிரி ரொம்ப நீங்கள் ரெகுலர் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதுவும் இந்த பிக் ஸ்க்ரீனில் பண்ணணும்னா நீங்கள் தயவு செஞ்சு வந்து டபுள் ஆக்குபென்சி தேட்டரில் பாருங்கள். வில் see you guys in theaters. சூப்பராக எல்லாருமே சொன்னீங்க. உங்கள் எல்லாரோட ஹார்ட் ஒர்க்குமே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக இருங்க. உங்கள் படம் வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆக எங்கள் டீம் சார்பாக ரொம்ப பெரிய வாழ்த்து. Thank you so much.